ஹலோ மக்களே! இன்றைக்கி ஒரு சூப்பர் ஹெல்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்தாலுமே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். 1 கப் வரகை ஒரு 5-6 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. நீங்கள் இதை வரகில் மட்டும் இல்லை, கம்பு, திணை எதில் வேணால் செய்யலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ 1 கப் வரகுக்கு ஒரு 1/2 கப் நான் தால் எடுத்துக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கிறது ஒரு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு 2 ஸ்பூன் மசூர் தால் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மசூர் தால் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஒரு 4 ஸ்பூனுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். மசூர் தால் எடுக்கலைன்னா ஒரு 6 ஸ்பூனுக்கு நீங்கள் துவரம்பருப்பு எடுத்துக்கணும். எடுத்து எல்லாத்தையுமே சேர்த்து வாஷ் பண்ணிவிடுங்க. நான் வரகை 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நம்மளுடைய பருப்பை அது கூட சேர்த்து ஊற வச்சிடலாம். காலையில் எழுந்த உடனே இதை ஊற வச்சிட்டிங்கன்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறப்ப இது கரெக்டாக ரெடியாக இருக்கும். ஸோ கழுவி இதை நல்லா ஒரு 1 ஹவருக்கு ஊற வச்சுருங்க. உங்களுக்கு குக் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கம்பு எடுக்கிறீங்கன்னா ஓவர் நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இதை செய்கிறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு செய்கிறப்ப பச்சை மிளகாய் மட்டும் ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பழுத்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிறது எல்லாமே 1 கப் வரகுக்கு நான் சொல்கிற ரேஷியோ. நீங்கள் அதிகமாக செய்கிறப்ப வெங்காயம், தக்காளி எல்லாமே அதிகப்படுத்திக்கோங்க. இது கூடவே நான் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கேரட், பீன்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் இருந்தால் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு பொரியலாக செய்கிறதுனால இந்த ரெசிபியில் சேர்த்துக்கல. இந்த புலாவுக்கு தேவையான உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். தனி மிளகாய் தூள் வேண்டாம். ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால குழம்பு மிளகாய் தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க. காரம் உங்கள் வீட்டுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ 1 கப் வரகு, 1/2 கப் நம்மளுடைய தால் எல்லாமே எடுத்திருக்கோம். அதுக்கு 3/2 கப் தண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இன்னுமே நல்லா தளன்னு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 4 கப் வரைக்கும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே தேவையில்லை. நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க பருப்பு, வரகரிசி இது ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது வெந்ததுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்மளுடைய அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிறத நீங்கள் நார்மல் ரைஸில் செஞ்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி மட்டும் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கணும். இப்போ இது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுடைய வரகரிசி, பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துக்க போகிறோம். கடைசியாக இதை குக்கரில் மூடி போடுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் விட்டுருக்கேன். உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு 3 விசில் வந்தாலே போதும். நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கீங்கன்னா ஒரு 2 விசில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வெந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா ப்ரெஷரெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. உங்களுக்கு இன்னுமே குழைவாக வேணும்னா இன்னும் ஒரு 2 விசில் வச்சுக்கலாம். 3/2 பங்கு தண்ணிக்கு பதிலாக 4 பங்கு தண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கான ஒரு பொரியல் செய்ய போகிறோம். வெஜிடேரியன்ஸ் உருளைக்கிழங்கே போதும் இதுக்கு. இல்லைனா ஊறுகாய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு வரைக்கும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு தண்ணியே இல்லாமல் வேக போகுது. அதனால நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப ஜாஸ்தியான மசாலா இல்லை, ரொம்ப கம்மியான மசாலாவில் டேஸ்டியான ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை. இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் இந்த உருளைக்கிழங்கு வதங்கினதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள் கூடவே தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். ஜாஸ்தியாக குழம்பு மிளகாய் தூள் சேர்க்காதீங்க, கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். இதையுமே சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வேக விட்டிங்கன்னா உங்களோட உருளைக்கிழங்கு பர்ஃபெக்டாக வந்துடும். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை இன்னும் டேஸ்டியாக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் நெய் விடுங்க. டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் நிறைய நான் மிளகு சீரக பொடி சேர்த்துருக்கேன். மிளகு மட்டும் இல்லை, மிளகு சீரக பொடி சேர்த்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு மசாலா தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை நம்மளுடைய வரகு புலாவ் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம செய்ய போகிறது ஒரு முட்டை வறுவல் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளான முட்டை வறுவல். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணி நான் இப்போ சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்க போகிறோம்.
இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா வந்து சேர்க்கணும். குழம்பு மிளகாய்த்தூள் எதுவுமே வந்து சேர்க்க தேவையில்ல. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி வந்து விட்டுக்க போகிறோம் இந்த மசாலாஸோட பச்சை வாசனை போகிறதுக்கு. ஒரு 1/4 டம்ளருக்கு கம்மியாக தான் நான் தண்ணி வந்து விட்டுருக்கேன். ஜாஸ்தியாக வந்து தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ இது கலரே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறதுனால தான் இந்த கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் இந்த தண்ணியில் இந்த மசாலா எல்லாமே வதங்கட்டும். அடுத்ததாக மீடியம் சைஸில் இருக்க 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வதங்கட்டும். அப்புறமா நம்ம வேக வச்சுருக்க முட்டையுமே இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து வேக வைங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான முட்டை மசாலா தான். செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் மசாலா சேர்க்காதீங்க. கண்டிப்பாக சிக்கன் மசாலா சேர்த்தா தான் உங்களுக்கு இதோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இந்த காம்பினேஷனில் ஒரு தடவை உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.